தமிழக மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம டிஎன் கவர்மெண்ட் ஜாப் சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தமிழக அரசு குழந்தைகள் நலத்துறைக்கான வேலைவாய்ப்பு, அதாவது பார்த்திங்கன்னா நம்ம மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் தான் இந்த டிபார்ட்மெண்ட் இருக்குது. அங்கேருந்து தான் இந்த நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. கலெக்டர் ஆஃபீஸுக்கான வேலை எந்த டிபார்ட்மெண்ட்னா குழந்தைகள் நலத்துறையில் இந்த நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. வயது வரம்பை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எந்த கேட்டகரியாக இருந்தாலும் சரி, அதாவது பார்த்திங்கன்னா பிசி, எம்பிசி, எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி, ஜென்ரல் கேட்டகரி எதாக இருந்தாலும் சரி, நீங்கள் மேக்ஸிமம் 42 வயது வரை இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் இந்த வேலைவாய்ப்புக்கு அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள், தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு தேர்வு கட்டணமும் கிடையாது, அதே மாதிரி தேர்வும் கிடையாது, ரெண்டுமே கிடையாது. சரி, ஓகே. எக்ஸாம் இல்லைன்னா எப்படி எடுப்பாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்டர்வியூ மட்டும்தான், முழுக்க நேர்காணல் மூலிமா மட்டும்தான் ஆட்களை தேர்ந்தெடுக்க போகிறாங்க. இந்த வேலைவாய்ப்புகளுக்கு பார்த்திங்கன்னா பெண்களுக்கு முன்னுரிமை வழங்குறாங்க. அப்போ ஆண்கள் அப்ளை பண்ணக்கூடாதுன்னா தாராளமாக நீங்களும் அப்ளை பண்ணலாம். இந்த வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் 11 ஜனவரி 2024. இந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு 20 டேஸ் டைம் இருக்குது. அதுக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த வேலைவாய்ப்புக்கு போட்டி ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. ஸோ நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கான வேலைவாய்ப்பு கிடைக்கிறது ரொம்பவே ஈஸி. ஸோ ட்ரை பண்ணிங்கன்னா வேலையை வாங்கிடலாம். கலெக்டர் ஆஃபீஸில் இந்த வேலைவாய்ப்பு. இதுக்கு யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம், எப்படி விண்ணப்பிக்கலாம் போன்ற ஃபுல் டீட்டெயில்ஸும் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம டிஎன் கவர்மெண்ட் ஜாப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவுக்கு மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க. நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் எங்களுக்கு அடுத்த வீடியோ போட ரொம்பவே மோட்டிவேட்டாக இருக்கும். வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் நம்ம டெலிகிராம் குரூப்போட லிங்க் இருக்குது. இன்னும் ஜாயின் பண்ணாதவங்க கண்டிப்பாக ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்கள் மாவட்டங்களில் வர அனைத்து வேலை வாய்ப்புகளையும் உடனுக்குடன் உங்களால் தெரிஞ்சுக்க முடியும். அதே வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் இந்த வேலைவாய்ப்புக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் லிங்க்கும் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம், கமெண்ட்லேயும் பின் பண்ணியிருக்கோம். மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போய் முழு தகவல் என்னங்கிறத பார்க்கலாம். மகளே, பார்த்திங்கன்னா இதுதான் இந்த வேலைவாய்ப்புக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் மேலே கொடுத்துருக்காங்க. அதை ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா அதுக்கான அஃபிஷியல் அப்ளிகேஷன் ஃபார்மையும் கொடுத்துருக்காங்க. ஓகே, என்னென்ன டீட்டெயில்ஸுங்கிறத பார்த்தலாம். இந்த இடத்துல மறக்காமல் உங்களுடைய ரீசன்ட் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ஒட்டிக்கணும். இந்த இடத்துல மறக்காமல் உங்களுடைய பெயர் எழுதுங்க. இங்கே உங்களுடைய அப்பா பேர் என்ன அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுங்கள். இந்த இடத்துல உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், உங்களுடைய பிறந்த தேதி மென்ஷன் பண்ணுங்கள். அதுக்கு அடுத்தது உங்களுடைய வயது என்ன அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல உங்களுடைய நேட்டிவ் டிஸ்ட்ரிக்ட், எந்த மாவட்டத்தை சார்ந்தவங்கள் நீங்கள் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுங்கள். இந்த இடத்துல மேரிட்டல் ஸ்டேட்டஸ், கல்யாணம் ஆனவரா ஆகாதவரா, டிவோர்ஸா விடோவா, அந்த மாதிரி எதுவோ அதை மென்ஷன் பண்ணிக்கோங்க. இதில் அட்ரஸ் ஃபார் கம்யூனிகேஷன், நீங்கள் இருக்க அட்ரஸ் என்ன அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுங்கள். டோர் நம்பர்லேருந்து பின்கோடு வரைக்கும் எல்லா டீட்டெயில்ஸும் கிளியராக மென்ஷன் பண்ணிக்கோங்க. இதில் உங்களுடைய மொபைல் நம்பர், உங்கள்கிட்ட 2 நம்பர் இருக்குன்னா 2 நம்பரையும் மென்ஷன் பண்ணுங்கள். ஒரு நம்பர் மேபி நாட் ரீச்சபிள் இருக்குன்னா இன்னொரு நம்பருக்கு கால் பண்ணலாம், அந்த சூழ்நிலைக்காக. இந்த இடத்துல உங்களுடைய குவாலிஃபிகேஷன்ஸ், நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்கிற டீட்டெயில்ஸை மென்ஷன் பண்ணுங்கள். இங்கே அடிஷ்னல் குவாலிஃபிகேஷன், சர்டிஃபிகேட் கோர்ஸ், டைப் ரைட்டிங், இந்த மாதிரி ஏதாவது முடிச்சிருக்கீங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸை மென்ஷன் பண்ணிக்கோங்க. இங்கே கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், நீங்கள் எந்த கம்யூனிட்டி சார்ந்தவங்க அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுங்கள். அதுக்கடுத்தது கீழே என்ன உங்களுக்கு முன் அனுபவம் இருந்துச்சுன்னா அதுக்கான டீட்டெயில்ஸை இங்கே இதில் மென்ஷன் பண்ணிக்கோங்க. 13வது பார்த்திங்கன்னா உடல் ஊனமுற்றோர் அப்ளை பண்ணிங்கன்னா மென்ஷன் பண்ணுங்கள். 14வதில் விதவிகள், அது டிவோர்ஸ் ஆனவங்க, ஆதரவற்ற விதவிகள், இந்த மாதிரி யாராவது அப்ளை பண்ணிங்கன்னா 14வது காலத்தில் இங்கே மென்ஷன் பண்ணிக்கோங்க. கீழே மறக்காமல் இங்கே கையெழுத்தை போட்டு தான் அனுப்பணும். போடாமல் வச்சுட்டிங்கன்னா அவங்க சிம்பிளாக ரிஜெக்ட் பண்ணிட்டு போயிடுவாங்க. ஸோ போட்டு அனுப்புங்க. அவ்வளோதான் அப்ளிகேஷன் ஃபார்ம் நம்ம ஃபில் பண்ண வேண்டியது. நோட்டிஃபிகேஷனை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸும் பார்க்கலாம். ஓகேங்களா? ஓகே, இந்த வேலைவாய்ப்பு எதுக்காக ஆட்களை தேர்ந்தெடுக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அசிஸ்டன்ட் கம் டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர், உதவியாளருடன் இணைந்த தகவல் பதிவேற்றர்னு சொல்லுவாங்க. கிரேட் 1 அந்த வேலைவாய்ப்புக்காக ஆட்களை தேர்ந்தெடுக்கிறாங்க. கல்வி தகுதி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் 12th பாஸ் பண்ணியிருக்கணும். இந்த வேலைவாய்ப்புக்கு மினிமம் அதான் குவாலிஃபிகேஷன்ஸ். சரி, கூட வேறு ஏதாவது வேணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா சர்டிஃபிகேட் கோர்ஸ் எதில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு கம்ப்யூட்டர் கோர்ஸ் நீங்கள் முடிச்சிருக்கணும், அது கேட்டிருக்காங்க. ஓகே, அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா தமிழ் மற்றும் ஆங்கிலத்தில் தட்டச்சு, அதாவது டைப் ரைட்டிங் முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. முன்னனுபவம் வேணுமான்னு கேட்டிங்கன்னா கம்பல்சரி மினிமம் 1 இயர் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்க இந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். வயது வரம்பை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எந்த கேட்டகரியாக இருந்தாலும் சரி, மேக்ஸிமம் 42 வயது வரை இருக்கவங்க அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள், தாராளமாக அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட் 11 ஜனவரி 2024 சாயந்தரம் 5:30 மணி தான் உங்களுக்கான லாஸ்ட் டேட். அதுக்கு மேலே போச்சு அப்படின்னா ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. அதுக்கு முன்னாடி கிடைக்கிற மாதிரி அப்ளை பண்ணிக்கோங்க. சேலரி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா ஒரு 12,000 வரைக்கும் உங்களுக்கான மாத சம்பளம் வழங்குறாங்க.
ஓகே, இந்த வேலைவாய்ப்புக்கு அப்ளிகேஷன் ஃபார்மை பார்த்துட்டோம். என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் என்னென்னலாம் வச்சு அனுப்பணும் அப்படிங்கன்னு கேட்டிங்கன்னா இதில் ஃபுல் டீட்டெயில்ஸும் கொடுத்துருக்காங்க. என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வச்சு அனுப்பணும்னா அப்ளிகேஷன் ஃபார்மில் மறக்காமல் ஃபோட்டோ ஒட்டிக்கோங்க, கையெழுத்தும் போட்டுக்கோங்க. ஆல்ரெடி நம்ம சொன்ன எல்லா டீட்டெயில்ஸும் வச்சுக்கோங்க. அது இல்லாமல் உங்களுடைய எஜுகேஷன் சர்டிஃபிகேட், எக்ஸ்பீரியன்ஸ் ப்ரூஃப், சர்டிஃபிகேட் கோர்ஸ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், அட்ரஸ் ப்ரூஃப், ஐடி ப்ரூஃப், டேட் ஆஃப் பர்த் ப்ரூஃப், இந்த சர்டிஃபிகேட் எல்லாம் வச்சுட்டு 11/1/2024 சாயந்தரம் 5:30 மணிக்கு முன்னாடியே அவங்க கையில் கிடைக்கிற மாதிரி அனுப்ப வேண்டிய முகவரி மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலுவலர், மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலுவலகம், நம்பர் 99-100 2ஆம் தளம், மாவட்ட ஆட்சியரகம், கிருஷ்ணகிரி 635115 என்ற முகவரிக்கு பதிவஞ்சல் மூலமாக ரிஜிஸ்டர் போஸ்ட் மூலிமா மட்டும்தான் நீங்கள் அப்ளை பண்ண முடியும். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா 2 ஃபோன் நம்பர் கொடுத்துருக்காங்க, மொபைல் நம்பரும் கொடுத்துருக்காங்க, டெலிஃபோன் நம்பரும் கொடுத்துருக்காங்க. நீங்கள் தாராளமாக கால் பண்ணி கேட்டுக்கலாம். இந்த வேலைவாய்ப்புக்கான ஜாப் லொக்கேஷன் எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிருஷ்ணகிரி மாவட்ட கலெக்டர் ஆஃபீஸில் தான் இதுக்கான ஜாப் லொக்கேஷன். தகுதி விருப்பம் இருக்க யாராக இருந்தாலும் சரி இந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அவ்வளோதான் மக்களே, ஃபுல் டீட்டெயில்ஸ் வீடியோ டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கோம். ஏதாவது டவுட்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் கொடுங்க. இது உங்கள் நண்பருக்கு சொல்லுங்கன்னா கட்டாயம் ஷேர் பண்ணுங்கள். உங்களை நாளைக்கு நான் வேறு ஒரு சூப்பரான வீடியோ மூலிமா சந்திக்கிறேன். மிக்க நன்றி.